வணக்க மக்களே, நாம் இன்றைக்கி நாகர்கோவில் ஸ்டைலில் புளி பிணைஞ்சு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு சுட்ட வத்தல், ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, 10லேருந்து 15 சின்ன உள்ளி. ஃபஸ்ட் நம்ம மிளவத்தில் சுட்டு எடுத்துக்கணும். மிளவத்தில் கறியை விடாமல் பக்குவமாக சுட்டு எடுக்கணும். இப்போ சுட்ட வத்தலும் புளியும் ரெடியாக இருக்குது. சின்ன உள்ளியை நல்லா கழுவி பொடிசாக வெட்டி எடுத்துக்கணும். புளி பிணையதுக்கு ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கலாம். அதில் வெட்டி வச்சுருக்க சின்ன உள்ளி எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுருக்க புளியையும் போட்டு வத்தலை நல்லா பொடிச்சிடணும். சுட்ட வத்தல் நல்லா ஈஸியாக பொடிஞ்சிடும். அடுத்தது இது கூட தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடும். புளியை நல்லா கைங்கொண்டு நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா புளி பிணைஞ்சது ரெடி ஆயிடும். இப்போ நம்ம புளி பிணைஞ்சதை ரெடி பண்ணிட்டோம். சுடு சோறு கூட ஊற்றி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். கூட சைட் டிஷ்ஷுக்கு தேங்காய் துவையல் வச்சுருந்தீங்க வச்சுங்களேன், எவ்வளோ சோறு வேணாலும் சாப்பிட்லாம். இன்றைக்கி எனக்கு டின்னருக்கு என்ன பார்த்தீங்கன்னா, வடித்த சுடுசோறு, புளி பிணைஞ்சது, கூடவே தேங்காய் துவையல், கொஞ்சம் பொரிச்ச மீன். இதுதான் எனக்கு டின்னர். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.